ஸோ பார்ட் 1 ஜூலை மந்தோட அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அதோடைய கண்டினியூஷனா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஆர்பிஐல பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐல நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் என்ன அப்படின்னா சாருலதா எஸ்கார். ஓகேவா? சாருலதா எஸ்கார் அப்படிங்கிறவங்கள ஆர்பிஐ நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டோட ஓகேவா ஜார்க்கண்ட் ஸ்டேட்டோட ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டோட நியூ சீஃப் ஜஸ்டிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நியூ சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் வித்யுத் ரஞ்சன் ஷரங்கி. ஜஸ்டிஸ் வித்யுத் ரஞ்சன் ஷரங்கி அப்படிங்கிறவங்கள ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டோட நியூ சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ எதனால அப்படின்னா இதுக்கு முன்னாடி யார் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாங்கன்னா சஞ்சய குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ஸோ சஞ்சய குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவங்க தான் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாங்க. ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வித்யுத் ரஞ்சன் ஷரங்கி அப்படிங்கிறவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வித்யுத் ரஞ்சன் ஷரங்கி அப்படிங்கிறவங்கள ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் தி ரிட்டையர்மெண்ட் ஆஃப் தி ஜஸ்டிஸ் சஞ்சய குமார் மிஸ்ரா. யூகேல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தோமா, அதே மாதிரி யூகேயோட பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் யூகேயோட பிரைம் மினிஸ்டரை வந்து ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹி இஸ் கயர் ஸ்டார்மர். கயர் ஸ்டார்மர் பிகம்ஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே. நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே யாரு அப்படின்னா கயர் ஸ்டார்மர். ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? ரிஷி சுனாக். ஓகேவா? இந்தியன் ஆரிஜின் ரிஷி சுனாக் இருந்தாங்க. ஸோ இவங்களை ரிப்ளேஸ் பண்ணி கயர் ஸ்டார்மர் இஸ் கோயிங் டு பிகம் தி நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே. அது மாதிரி ஜார்க்கண்டோட சிஎம்மா தேர்டு டைம் ஒருத்தர் வந்து சிஎம்மா ஆகுறாரு. அவரோட நேம் என்ன அப்படின்னா ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்ட்ல தேர்டு டைமா ஒருத்தர் சிஎம் ஆகுறாரு. அவரோட நேம் என்ன அப்படின்னா ஹேமந்த் சோரன். நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இருக்குது இல்லையா, என்எம்சி, நேஷனல் மெடிக்கல் கமிஷன், இதோடைய சேர்பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சேர்பர்சன் அவங்களோட நேம் என்ன அப்படின்னா டாக்டர் பிஎன் கங்காதர். அதாவது டாக்டர் பிஎன் கங்காதர் அப்படிங்கிறவங்கள நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட சேர்பர்சனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான நியூஸ் என்னன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஓகேவா? என்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா ஒருத்தரை வந்து அடிஷ்னலா ஆட் பண்ணிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னா எக்ஸ் ராஜ் சீஃபா இருந்த ரஜிந்தர் கண்ணா. எக்ஸ் ராஜ் சீஃபா இருந்த ரஜிந்தர் கண்ணாவை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அதாவது அடிஷனல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இவரோட சேர்த்து ரவிச்சந்திரன் அண்ட் பவன் கபூரை வந்து என்ன பண்றாங்கன்னா டெபுட்டி நேஷனல் அட்வைசரா வந்து என்ன பண்றாங்க, செக்யூரிட்டி அட்வைசரா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. பட் நியூ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா அடிஷ்னலா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ் ராஜ் சீஃபா இருந்த ராஜேந்திர கர்மா அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ராஜேந்தர் கண்ணா அப்படிங்கிறவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பட் டெபுட்டி நேஷனல் அட்வைசரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, செக்யூரிட்டி அட்வைசரா ரவிச்சந்திரன் அண்ட் பவன் கபூரையும் சேர்த்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க.
நம்ம பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் பார்த்தோமா, நிறைய பிரசிடென்ட்டும் பார்த்தோம், நிறைய கண்ட்ரிஸோட பிரசிடென்ட்டும் பார்த்தோம். அதோடைய கண்டினியூஷனா நெதர்லாண்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நெதர்லாண்ட்ல பிஎம் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது யாரு அப்படின்னா டிக் ஸ்கூஃப். டிக் ஸ்கூஃப் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா நெதர்லாண்டோட பிஎம் சூஸ் பண்ணிருக்காங்க. பிரிட்டன்ல ஃபர்ஸ்ட் டைம் விமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி மகாராஷ்டிரால ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு விமனை வந்து சீஃப் செக்ரட்டரியா என்ன பண்றாங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்களோட நேம் வந்து சுஜாதா சவுனிக். மகாராஷ்டிரால ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்றாங்க. அண்ட் ஹர் நேம் இஸ் சுஜாதா சவுனிக். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா நிதின் கரீர் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஸோ இவங்களை ரிப்ளேஸ் பண்ணா சுஜாதா சவுனிக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஜூலை மந்த்ல இம்பார்ட்டன்டான அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 24 அப்பாயின்மெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு பேஸ்ட் ஆன் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்ஸ்டன்டா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு ஈஸியா மைண்ட்ல நின்னுக்கும். அதே மாதிரி இதை எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட் தனியா வச்சுக்கோங்க, பிரசிடென்ட் லிஸ்ட் தனியா வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கண்ட்ரீஸ்க்கு பிரைம் மினிஸ்டர் ஃபார் கண்ட்ரி, வாட் கண்ட்ரி, விச் கண்ட்ரி, அண்ட் பிரசிடென்ட் ஃபார் விச் கண்ட்ரி. அண்ட் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னா அதோட பிரசிடென்ட்டை வந்து தனியா, ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியனுக்கு பார்த்தோம். அது மாதிரி வேற சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல தனியா அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அதை தனியா எழுதி வச்சுக்கலாம். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ. அதே மாதிரி நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து தனியா பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கீழே வந்துடும். இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ இதை தாண்டி பாக்குறப்ப என்ன அப்படின்னா வேற ஒண்ணு பார்த்தோமே, எம்டி அண்ட் சிஇஓ ஃபார் பேங்கிங் செக்டர். இந்த டைம் வந்து நம்ம சிட்பி பார்த்தோம், இந்த மந்த்ல ஃபெடரல் பேங்க் பார்த்தோம். அது மாதிரி உத்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி பேங்கிங்க்கு தனியா அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய எம்டி அண்ட் சிஇஓ இதெல்லாம் தனியா செக்ரிகேட் பண்ணிக்கலாம். அப்ப அப்பாயின்மெண்ட்ஸ்லயே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு தனியா பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் பார்க்கலாம், சிட்பி அது மாதிரி பேங்கிங் ரிலேட்டடா எம்டி அண்ட் சிஇஓ அதை தனியா பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூரோப்பியன் யூனியன் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு குளோபலா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனோட பிரசிடென்ட்ஸை தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு சில தனியா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூஷனோட பிரசிடென்சியை வந்து தனியா எடுத்துக்கலாம், சேர்பர்சனை வந்து தனியா எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப 4 கேட்டகரிக்கு கீழே என்ன பண்ணலாம்னா அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நாட் ஒன்லி ஃபார் ஜூலை மந்த், யூ ஹேவ் டு ரைட் ஃபார் ஆல் தி மந்த்ஸ். ஓகேவா? அப்கமிங் வீடியோஸ்ல அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல இந்த ஒரு 4 கேட்டகரிக்கு கீழே நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ரிவைஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? Hope this session is useful and thank you for watching.